அழகி கிடக்குறாங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போறேன்னு ஸ்டான்லி ஹாஸ்பிடல் ஜிஹெச் தந்தாங்க, ஸ்டான்லி தந்தாங்க, ராயபாய்க்கு தந்தாங்க, சுத்து கேஎம்சி கூட்டு போறேன் நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நேம் பேட்ச் இல்லாம பாருங்க பாருங்க அந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல, நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க. போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. இது எல்லாம் நடந்தது WBSல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. அஜித் கொண்ட மாதிரி நைட் எங்க ஸ்டேஷன்ல கொண்டிருப்பாங்க. மேல இடத்துல சொல்றேன் எங்க சார் சொன்னாரு, யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பாத்துட்டு இருக்க யார் அந்த சாருங்க? எப்ப பார்த்தாலும் மேல இடத்துல இருந்து உத்தரவு விட எவன் அந்த சாரு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கூலி படம் பாத்துட்டு இருக்காரு, கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேங்க, அதை சொல்லி என்ன அடிக்கிறாங்க, அதை சொல்லி என்ன அவ்வளோ அடிக்கிறாங்க. போஸ்ட் போடுவீங்களா? இவங்களை போட்டு 3 பேர் சேர்ந்து ஃபுல்லா இது பண்ணி அடிச்சு இவங்களை அடிச்சுட்டு அங்க போலியாவது பண்ணாங்க. என்ன அடிச்சுட்டு இருக்கும்போது போன புடிட்டு போனாங்க. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆனா என் ரிங் டோனுக்கு 6 தடவை ஒழிச்சுட்டு யார் போனை யூஸ் பண்ணுங்க, யார் போன சார்ஜ் போடுங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. என் போனை இந்த ரிங் ஆயிட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு போது இந்த வண்டியில 5 தடவை என்னோட ரிங் டோன் வந்து தனியா பாட்டு பாடுற ஒரு வாய்ஸ், ஒருத்தரோட வாய்ஸ், அது எந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் 6 தடவை எனக்கு அந்த சத்தம் கேக்குது. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கொடுத்தேன். எப்படி என் போனை வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? என்ன ரைட் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு கை உடைச்சிருக்கு. நான் காலையில் 4 மணி நேரம் அழுதுட்டு இருக்கேன். தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கேக்குறாங்க. அவங்க நான் வந்து சென்ட்ரல் அரஸ்ட் ஆனப்ப பிளாக் ஆனப்ப நான் வெளியில இருந்தேன். நான் வெளியில இந்த பக்கம் இருந்தா என் போனை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் வீடியோ எடுத்தாங்க. நான் உள்ள போகவே இல்லை. நான் இங்க அரெஸ்ட் ஆகி போற வண்டியை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியில எங்க இருக்கு, ஒருவேளை அவங்க ரிமாண்ட் பண்ணா அட்வொகேட்டா போய் நிக்கணுமே எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வண்டி பின்னாடி போனேன். எனக்கு அப்ப வந்து வளர்மதி வந்து வேலை செய்யல, 10 போலீஸ் வளைச்சிட்டாங்க. நாங்க கேட்க போனேங்க.